முருகனுக்கு ரோஹரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் ஸ்ரீயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. வாம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதாம் மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவன் மயேதி வேதஸ்ய ம ஆனிஸ்தः ऋतमे मा प्रकाशीरनेन अधीतेन अहोरात्रान् सन्दधां ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तनु माम् अवतु तद्वक्तारम् अवतु अवतु माम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு ஆத்ம பிரபோதோபனிஷத்தில் 14வது மந்திரங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஒரு ஆத்மா தன்னை பற்றி அல்லது ஒரு ஜீவன் முக்தன் தன்னை பற்றி தன்னுடைய அனுபூதியை பற்றி வருசலாக சொல்லிக்கிட்டே வர ஆத்ம பிரபோதம், ஆத்மாவை பற்றிய பூரணம் ஞானம் அப்படி சொல்லிகிட்டே வரும்போது ஏகோகம், நான் ஒன்றாக இருக்கிறேன், ஒன்றுதான். அது புரியணும்னா ஒரு விதையிலிருந்து ஒரு செடி தான் வெளிவரும். ஒரு செடியிலேருந்து பல விதைகள் வரலாம். ஆனால் ஒரு விதையில் ஒரு செடி தான் வர முடியும். அந்த ஒரு விதைக்குள்ளே 2 பார்ட் இருக்குது. 2 பார்ட்டுன்னு சொல்கிறதே தவறு. ப்ளஸ் மைனஸுங்கிற 2 தத்துவம் இருக்குது. அந்த 2 தத்துவம் ஒன்றை நோக்கி தான் செயல்படுது. 2 கண்ணு நம்ம வச்சுருக்கோம், 2 கண் இருக்குது. பார்க்குற காட்சி ஒரு பொருள் தானே. இது தனியாக வேறு ஒன்று பார்க்குது, இது தனியாக வேறு ஒன்று பார்க்குது கிடையாது. 2 காது கேட்குது, ஒரு சத்தத்தை தான் கேட்குது. 2 மூக்கு சுவாசிக்கிறோம், இல்லை நறுமணம் செய்கிறோம், ஒன்றை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. புரியுதா? அப்போ ஞானேந்திரியங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மூக்கு நான் சொல்கிறோம், அது மாதிரி பார்த்தா அனுபவத்தில் 2ஆக தெரிகிற விஷயங்கள் ஆழ்ந்த அனுபூதியில் ஒன்றாக்கி விடுகிறது. அனுபூதிக்கு போகாதவர்கள், அனுபவத்தில் நிற்கிறவர்கள் சகுனத்தை வழிபடுறாங்க. அந்த அனுபவத்தையும் கடந்த ஒரு நிலை. இப்போ கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி தான் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படும், எனக்கு சார்ஜ் கிடைக்கும், என்னுடைய எண்ணங்கள்லாம் சித்தியாகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைப்படி தான் எல்லா மக்களும் போகிறாங்க. அப்படி போய் 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 ஒரு நாளைக்கு அதே மனிதன், நான் போகாமலே இங்கேருந்தே பிரார்த்தனை பண்ண முடியும், எனக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை அவனே முடிவு எடுக்கிறானா இல்லையா? இப்போ சபரிமலைக்கு 50 வருஷம் போனவங்க 51 வருஷம்னா சொல்கிறாங்க, நான் போகணுங்கிற அவசியம் இல்லை, நான் இங்கேருந்தே அவரை தரிசிப்பேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்க. உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, கேட்டால் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு அனுபவம், அறிவு, நுட்பம் ஏற்பட தான் மெய்ப்பொருள் தெரியும். மெய்ப்பொருள் நீங்கள் பார்க்குறதெல்லாம் மெய்ப்பொருள் அல்லன்னு லட்சம் முறை சொன்னாலும் நம்ம மனசு கேட்காது. ஏன்னா மனசுக்கு அறிவு கிடையாது. மனதனுடைய எல்லை அனுபவம் வரைக்கும் தான், அனுபூதி கிடையாது. அனுபூதிக்கு அறிவு வேணும், அது நுண்ணறிவாக வேணும். எந்த அழுக்கும் இல்லாத நுட்பமான அறிவாக இருக்கணும். அவ்வளோ சித்து ஸ்வரூபம்னு பேர்.
அந்த ரூபத்தில் தான் நீங்கள் மெய்ப்பொருள் அறிய முடியும். அந்த ரூபத்தில் தான் உங்களுக்கு அனுபூதி ஏற்படும். அந்த ரூபத்தில் தான் நீங்கள் அமைதி அனுபவிப்பீங்க, ஆனந்தத்தை அனுபவிப்பீங்க. நாம் ஒரு அறிவு ஸ்வரூபங்கிறதும் புரியும். அதில் நம்ம அறிவு ஸ்வரூபங்கிறதே ஒத்துக்க மாட்டோமே. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்மளுடைய அறிவு அல்ப அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அல்ப அறிவாக இருக்கலாம், ஆனால் அறிவில் அது தன்னை நினைக்க ஆரம்பிச்சுன்னா அது விஸ்வரூபம் எடுத்துடும். ஒரு தீப்பொறி, சின்ன தீப்பொறி தான். ஒரு தீக்கட்டையிலேருந்து, ஒரு கொல்லிக்கட்டையிலேருந்து ஒரு 100 பொறி வெளியில் வரும். சின்ன பொறி தானே, நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலான்னு வச்சுக்க முடியுமா? தீப்பொறி தானே. அது மாதிரி ஆத்மா பரமாத்மா ஒன்றுங்கிறது நுட்பமான அறிவு இருந்தால் தான் இது புரியும். புரியாதவங்க அவங்க ஒரு ட்ராக்கை பிடிச்சி, அதுக்கு ஒரு குருவை பிடிச்சி, அதுக்கு ஒரு பாடத்தை வச்சு, அதுக்கு ஒரு லெசனை வச்சு, என்னது இறைவன் பாடம் நடத்திக்கிட்டு தான் இருக்கான். அதனால் நீ துவைத்தம்னு சொன்னாலும் சிறப்பு தான், சரிதான். அத்வைத்தம்னு சொன்னாலும் சரிதான், விசிஷ்டாத்வைதம்னு சொன்னாலும் சரிதான். இது எதை வச்சு அளக்கிறதுனா அறிவை வச்சு தான் அளக்க முடியும். அதனால் இந்த மந்திரத்தில் ரொம்ப தெளிவாக இது மாதிரி சொல்கிறதே இல்லை. இதுக்கு மேலே என்ன விபரம் வேணும்? ஏகோகம் நான் ஒருவனே மந்திரமே சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன? அப்புறம் விசிஷ்டாத்வைதம் துவைத்தம்னு மந்திரமே சொல்லுது க்ளீனாக. ஏகோகம் விகலோகம் பூர்ணம் அவிகலோ, நான் பூரணம். நிர்மலம் மலமற்றவன். நிர்வாணம் எந்த உபாதி மேலே சுமத்தப்பட்டிருந்தோ அது எல்லா ஆவரணம் நிர்வாணம் எல்லாத்தையும் நீக்கிய மூர்த்தி ரேவகம். நான் எல்லா திரைகளையும் நீக்கின மூர்த்தியாக நிற்கிறேன். இப்போ சகுனத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் ஏன் படிக்க மாட்டுறாங்கன்னு தெரியல. ஏன் படிக்க மாட்டாங்கன்னா இவங்க யாருமே உபநிஷத்து படிக்கிறது கிடையாது. புதிய உபநிஷத்தை சிரவணம் பண்ணுறதும் கிடையாது. அது ஏன் சொல்லி 2 + 2 = 4, அதான் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு. இல்லைப்பா 3 + 1 4 தான், 1 + 3 4 தான். அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. 2 + 2 தான் 4, அப்படியே எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே தான் நாங்கள் பிளைண்டு, எங்களை யாரும் மாற்ற முடியாது. இப்படி தான் இப்போ இருக்குது. திருக்கோஷ்டியர் நம்பிக்கு ஆளவந்தார் தான் குரு. ஒரு சிஷ்யனை கொடுத்து அவனுக்கு பாடம் சொல்லி கொடுன்னா, நீங்கள் எல்லாரையும் நம்புறீங்க, எல்லாரையும் அருள் கொடுக்குறீங்க, ஆனால் அதை வாங்குகிற பாத்திரம் நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க. அவனுக்கு தகுதி இல்லை, என் மனசு ஏற்றுக்க மாட்டுது. ஆச்சார அனுஷ்டானம் முக்கியம்ப்பா. விதிவிலக்கும் இருக்குது. அவன் ஞானம் எக்கச்சக்கமாக இருக்குது அவன்கிட்ட. அவன் பேரை அவன் ஒரு குளத்து தண்ணீர் அள்ளி பருகிறான். அவனை முதல் காட்சியை சொல்கிறார். அவனை நான் எப்போ பார்த்தேன்னா, அவன் குளத்து தண்ணி அள்ளி பருகிறான். ஏன்பா குளத்து தண்ணி அள்ளி பருகிறான்னு கூப்பிட்டு கேட்கும்போது, சாப்பாடு எனக்கு வர வேண்டிய நேரத்தில் வரலை, என்னால் பசி தாங்க முடியல, இந்த மண்ணுக்கு அந்த மண்ணை நான் கொடுக்குறேன் அப்படின்னுங்கிறான். இந்த மண்ணுக்கு உடம்ப பஞ்சபூத தத்துவத்தை இந்த மண்ணுக்கு அந்த மண்ணை வச்சேன் அப்படிங்கிறான். எல்லோரும் அசந்து போகிறாங்க. பெரிய நம்பி இவர் இன்னும் ஒரு 2-3 சிஷ்யர்கள் என்ன பண்ணுறாங்க, அசந்து போகிறாங்க. என் பேச்சில் நமஸ்காரம் பண்ணுறான். எனக்கு ஆளவந்தார் தெரியுங்கிறான். எங்கள் அப்பா கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த பிரபஞ்சம் எனக்கு கொஞ்சம் சில விஷயங்களை பிரபஞ்சத்திட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறான். அந்த வார்த்தை சடகோபன் சொல்லக்கூடிய நம்மாழ்வாரை ஞாபகப்படுத்துது. சாமானிய வாழ்க்கை இல்லை, மாறிய வாழ்க்கை. அதனால மாறன். சாமானிய வாழ்க்கை அல்ல, மாறிய வாழ்க்கை. அதனால மாறனை நேராக அப்படியே காமிச்ச மாதிரி, எப்படி சங்கரருக்கு ஒரு புலையன் சிவாம்சமாக தென்பட்டான்னு ஒரு தத்துவத்தில், அதுபோல் இவருக்கு நம்மாழ்வார் குரு ஆச்சாரியா இல்லையா. ஆச்சாரியா அவங்க வைணவத்தில் ரொம்ப சிஸ்டம்.
அதனால் உனக்கு வந்து உன் பேர் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். உன் பேர் வந்து மாறன் நம்மாழ்வார் பேர் மாறன், மாறியவர். அதனால் உனக்கு மாறனை நேராக எனக்கு காமிச்சதுனால மாறன் நேர் நம்பி இன்னும் உனக்கு பேர் வைக்கிறேன்னு ஆள வந்தார், வச்சுருக்கார். வச்சு கொஞ்சம் நாள் கழித்து நான் அடியன் எனக்கு இந்த உலகத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கேயும் பொய்யும் புரட்டுமா இருக்குது, அடியன் உங்கள் கூடயே நான் பயணிக்க விரும்புகிறேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறார். அவன் வந்து பிராமணர் அல்லாததுனால எல்லோரும் தயங்குறாங்க. ஆள வந்தார் அதை தயக்கம் இல்லை, பின்னாடி வா அவனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி விட்றேன்னு அழைச்சிட்டு போகிறார். பாருங்கள், ஆள வந்தாருக்கு இதே கொள்கை, நம்மாழ்வாருக்கும் அதே கொள்கை, ராமானுஜருக்கும் அதே கொள்கை. ஆனால் அந்த பொறுப்பை யார்கிட்ட வைப்புனா உத்தரகோஷ்டி நம்பி. அது ஸ்ட்ரிக்ட்டு. இங்கே என்ன பிரச்சனைனா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் தான், 98% ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். அது கொள்கை. அதில் இருந்தால் தான் நீ அந்த இடத்துக்கு போக முடியும், போக வேண்டிய இடத்துக்கு. ஆச்சார அனுஷ்டானம் அவசியம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை யாரும் மாற்றவங்கிறதுக்கு முயற்சி பண்ணவும் கூடாது, தப்பு அது. முன்னவர்கள் ரிஷிகள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்க வழிமுறைகள், அதை மாற்றக்கூடாது. ஆனால் அதில் 2 விஷயம் இருக்குது. அதில் எக்ஸம்ஷன் ஒன்று இருக்குது இல்லையா, விதிவிலக்குன்னு அதை உடைக்கக்கூடிய இறைவனே அங்கே கதவை என்ன பண்ணுறான், கொஞ்சம் நகர்த்திக்கிறான். இறைவன் செய்கிற வேலை தானே. எக்ஸம்ஷனுங்கிறது யார்? இறைவனால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்கிறார். அப்போவும் ஒரு ஏற்றுக்கலை. சரி, ஆச்சாரியா பேச்சை நீ கேட்க மாட்டியான்னு மற்றவங்கெல்லாம் உத்தரகோஷ்டி நம்பி கேட்கும்போது, இல்லை ஆச்சாரிய பேச்சை நான் மீற மாட்டேன், ஆனால் எனக்கு என்னைக்கு மனசு மாறுதோ அது வரைக்கும் அவனுக்கு உபதேசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு போகுது. எதுக்கு இந்த பேச்சுனா, சகுனம் நிர்குணங்கும்போது அறிவு நிலையில் கொள்கையிலே நிற்கிறாங்க. பல பேர் கொள்கையை பிடிச்சிக்கிறாங்க. கொள்கைங்கிறது ஒரு வாகனம், அது சாத்தியமில்லை, அது ஒரு சாதனம். புரியுதா? கொள்கையே இல்லாமல் வாழ்றது மடத்தனம். கொள்கை வந்து நீ வெற்றிக்கான வழிமுறைகள், அதில் விதிவிலக்கு இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணணும். இவன் விதிவிலக்கு உடையவனா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்போ உனக்கு மேலே இருக்கிற ஆச்சாரியாருக்கு தெரியாத உனக்கு தெரிய போகுது. ஆச்சாரியா சொன்னதுக்கப்புறமும் நீ நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் என்ன? அது விட கேட்குறாரு, நீ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டதை ஈஸியாக கொடுத்தல் வாங்கிட்டு போகலாம் பார்க்குறான்னு நினைக்கிறியா அப்படின்னு கூட கேட்குறாரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுங்களேன். ரொம்ப மேன்மை பெறும்போது நுண்ண அறிவும் இந்த அன்பு ஸ்வரூபமும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே நிலையில் அறிவு நிலைக்கு போனால் தானே இந்த அன்பும் ஆனந்தமும் தெரியும் மற்றவங்களுக்கு. அங்கே தான் இங்கே ப்ராப்ளம் வருது. அதனால் அவயவங்களோட காமிச்சாதான் சகுனம். இப்போ விசிஷ்டாத்வைதம் முழுமையாக சகுனம், அத்வைதம் சகுனம் கடந்து வான்னு சொல்லு. அதுதான் வித்தியாசம். நிர்குணம். அன்புன்னு சொல்கிறல்ல, அன்பை நீ செயல்படுத்தி காமிக்கிறல்ல, அது விசிஷ்டாத்வைதம். அம்மாவாகவோ அப்பாவாகவோ குருவாகவோ ஒரு உருவம் எடுத்து செய்து காமிக்கிறல்ல, அதே அன்பை உள்ள அதே அன்பை அன்புக்கு உருவம் இருக்கா? இப்படி நீ செயல்படுறதுக்கு காரணம் அன்பு தான் அப்படின்னு ஒரு தத்துவமாக பார்க்குறோம்ல, அதுதான் அத்வைதம். புரியுதா இல்லையா? செய்து காமிச்சா அது என்னது? சகுனம். தோன்றுனா சகுனம், தோன்றுனா அது மறையும். அதுதான் சொல்லுது. அது அத்வைதம் என்ன சொல்லுது? தத்துவமாக இருக்கிற விஷயத்த உன்னால் புரிஞ்சிக்க முடியலையா, அப்போ உனக்கு படம் போட்டு பாகங்களை விளக்கணும்னு சொல்லி தான் சகுனத்துக்கு அந்த இறைவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சூக்ஷ்மத்தை ஸ்தூலமாக மாற்றுறார். சூக்ஷ்ம ஸ்தூலத்துக்கும் அந்தாண்ட ஒருத்தருக்கு காரணமாக இருக்கார். காரணத்தையும் கடந்த ஒருத்தர் இருக்கார்ல, இந்த ஒருத்தர் தானே காரணமாகி அப்புறம் சூக்ஷ்மமாகி அப்புறம் ஸ்தூலமாகி வராரு. அந்த காரணத்துக்கு கடந்த அப்பால் இருக்கிற அந்த பரம்பொருள் தான் நிர்குண பரபிரம்மம். அதை தான் அத்வைதம் சொல்லும். புரியுதா இல்லையா? புரியலன்னா கேளுங்க. அதனால் கொள்கை அவசியம், கொள்கையை மீறக்கூடாது, கொள்கையை மாற்றக்கூடாது. ஆனால் அங்கே விதிவிலக்கு ஒன்று வரும், எல்லா இடத்துலையும் விதிவிலக்கு வரும். அந்த இடத்துல அதனால தான் நம்ம அந்த ட்ரிப்பில் கூட என்ன போடுவோன்னா, என்ன போடுவான், ஆல் டெசிஷன் ஒரு லைன் போட்டிருக்கேனே, லீடர்ஸ் டெசிஷன் இஸ் ஃபைனல் அட் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு போட்டிருக்கேன். எதுக்கு அது மாதிரி போடுறோம்? கடையில் ஒருத்தன் ஐடியா கொடுப்பான் வந்து,
இன்னொருத்தவன் அவனுக்கு ஐடியா கொடுப்பான், இன்னொருத்தவன் அப்படிலாம் குழப்புவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும்னு அர்த்தம். நீங்கள் என்ன முடிவெடுத்தனோ எங்களெல்லாம் கொண்டு போய் கணத்தில் தள்ளி புல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னா உனக்கு அறிவு அதிகமாக இருக்குது, நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிடுவோம். அவ்வளோதான் பாயிண்ட்டு. உனக்கு பாடம் நடத்துகிறதா எங்களுக்கு வேலை. லீடர் டெசிஷன் இஸ் ஃபைனல் அட் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு போட்டிருக்கு. அது முக்கியம். ஃபைனல் மட்டும் போடல, எல்லா எப்போ வேணாலும் முடிவுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் லீடர்ஸ் எல்லாம் போவாங்க. அப்படி போனால் தான் அவங்க ஒரு லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். அந்த அறிவை இறைவன் அவங்களுக்கு கொடுக்குறான், அந்த ஸ்தானத்தையும் கொடுக்குறான். எல்லாமே இறைவன் தான் நடத்துகிறான். இடையில் ஒரு ஐடியா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க குறுக்க, எலி மூளையை வச்சுக்கிட்டு. அதுதான் சிரிப்பு தோணும், சைலண்ட்டாக இருப்போம். என்ன பண்ணுறது, எலி மூளை வேலை செய்யுது, திடீர்னு வேலை செய்யும். எலி மூளை பயங்கரமாக வேலை செய்யும். அதே எலி பெரிய பெரிய செவுத்தையே கொடுந்துடும். அந்த கூண்டில் இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டையை என்னால் குடைய முடியல, ஏன்னா பயம். அது தெரிஞ்சிச்சு நம்ம அல்பம் அப்படின்னு. இப்போ மனுஷனும் அதே தான், நம்மலாம் அல்பம்னு நினைக்கிறோம், நம்ம அல்பம் அல்ல. அதனால் ஏகோ அகம் பூரணம் அகம் அவிகலோ நிர்மலம் நிர் ஆவரணம் மூர்த்திரேவகம் நிற அவயவம். எனக்கு எந்த அவயவமும் கிடையாது. சொல்லது என்னது, ஆத்மா சொல்லுது. அவயம்னா என்னது, அங்கங்கள். எதுக்கு அங்கங்கள் காமிக்க வேண்டியதாக இருக்குது? தாமரை போன்ற கண்கள், முத்து போன்ற பற்கள், சங்கு போன்ற கழுத்துக்கள். சரி, கழுத்து நான் சொல்கிறானா இல்லையா, சொல்கிறானா இல்லையா? அந்த அவயவம்லாம் எனக்கு கிடையாது. அகம் நிரவயவோ. அகம் அஜோ அஜோ அகம். நான் பிறக்கிறது இல்லை. அப்போ யாருப்பா நீ? சன்மாத்திர சார கேவலம். கேவலம் சன்மாத்திர சாரம். கேவலம்னா மட்டமானதுன்னு அர்த்தம் இல்லை, ஒன்லின்னு அர்த்தம். சத்தினுடைய சாரமாக இருக்கிறேன். சத்துன்னு ஒன்று சொல்கிறல்ல, அன்புன்னு ஒன்று சொல்கிறியா, கருணைன்னு ஒன்று சொல்கிறியா, அதுக்கு ஆதாரமானவன் நான் அப்படின்னு சொல்லு. இது புரியுதா இல்லையா? சகுண நிர்குணம் புரியுதா இல்லையா? அன்புங்கிறது ஒரு தத்துவம், அது உனக்கு புரியாது. அன்புங்கிறது தாய், அது புரியும். புரியுதா புரியாதா? இதுதான், இது தாய் பார்த்தா தான் ஓ இதுதான் அன்பா. அப்போ கூட புரிய மாட்டுது. அப்போ என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஒரு விஷயம். அதனால் நான் ஏகோ அகம் முக்கியமான வார்த்தை. அத்வைதம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா இதான் அர்த்தம், ஏகோ அகம். அடுத்தது நான் யார்? தத்துவமாக இருக்கிறேன். போனதில் ஏக்கம்னு சொல்லிச்சு, சத்தாக இருக்கிறேன்னு. நிரவதி, எனக்கு ஒரு அவதி கிடையாது. இவ்வளோ நேரம் தான் நீ இருப்ப, அப்புறமா நீ போயிடுவேன்னு தோன்ற எல்லாத்தையும் சொல்லலாம். ஒரு பேச்சாளர் இதே தான் இந்த துவைதாத்வைதத்தில் விசிஷ்டாத்வைதம் பேச்சாளர் பேசுகிறார். இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க, நீங்கள்லாம் இல்லை, நீங்கள்லாம் மித்தியான்னு சொல்லுது அத்வைதம்னு ஒருத்தர் சொன்னார். அதே ஒருத்தன் அத்வைதம் உட்காந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்கங்கிறது இல்லைன்னு சொல்லலை, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. வித்தியாசம் புரியுது. நாளைக்கு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நான் இல்லை நான் எல்லோரையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து உக்கார எத்தனை நாளான்னைக்கு இருக்க மாட்டான், நாளைக்கு இருக்க மாட்டான், அதே வார்த்தையை சொல்லலாம். சொல்கிறது புரியுதா? நம்பில்லைன்னு ஒரு நம்பில்லைன்னு ஒரு ஆச்சாரியர் வைணவத்தில், அவர் பேச ஆரம்பித்தா கோவில் திருவிழா மாதிரி மக்கள் கூட்டமாக சரையாக வருவாங்களாம். மக்கள் எல்லாம் இது என்ன நம்பெருமானுக்கு வந்த கூட்டமா, நம்பில்லைக்கு வந்த கூட்டமா அப்படின்னு அவ்வளோ பக்தியம். புரியுதா? இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த உபநிஷத்து அத்தியனம் பண்ணுறது இல்லை. ஏன் அத்தியனம் பண்ணுறது இல்லை? இது அத்தியனம் பண்ணுறதுக்கு நுட்பமான அறிவு வேணும், அமைதியான ஒரு நிலைக்கு போகணும், ஏகாந்தமாக இருக்கணும், வாழணும். அப்போ தான் அத்வைதம் என்னன்னு புரியும்.
புரியாமல் எனக்கு புரியலைன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? உனக்கு புரியலைன்னா நீ புரியறதுக்கு ஒரு வாத்தியாரை போய் பார்க்கணும், குருவை போய் பார்க்கணும். இது ஆரம்பமே சொல்லுதே, என்னை எதாலையும் பிடிக்க முடியாதுன்னு. ஒரே மார்க்கம், ஒரே வழி, குரு தான். அதனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, நிரவதி, எனக்கு காலம் கிடையாது, நான் தோன்றதும் கிடையாது, நிற்கிறதும் கிடையாது, மறையிறதும் கிடையாது. நிஜபோதோகம், என்னை நான் அறிகிறேன். அகம் நிஜபோதம், ஆத்ம ஞானம் எனக்கு இருக்குது, என்னை பற்றி அறிவு இருக்குது. உங்களுக்கு இருக்கா? உங்களை பற்றி அறிவு இருக்கா? இது நாள் வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம், இனிமேல் இருக்கும். உங்களை அறிஞ்சாலோ இறைவனை அறிஞ்சாலோ ரெண்டும் ஒன்று தான் வந்து நிற்கும். இன்னும் சொல்லப்போனால் மூணும் ஒன்றுன்னு வரும். நிலை, அலை, நுரை, இந்த மூன்றும் ஒன்று தாங்கிற அறிவு வரும். இன்னும் உங்களுக்கு இன்னும் வரலாது. சுபத்தர பாவோ அகம், நான் சுபமான எண்ணங்களை உடையவன். அகம் பிரபத்திய, என்னை யாரும் துளைக்க முடியாது. என்னை யாரும் வெட்டுறதோ குத்துறதோ கிள்றதோ கொட்டுறதோ முடியாது. விபுரகம், நான் பரந்தவன், எங்கும் நிறைந்தவன். அனவத்தியோ, அதான் வெட்ட முடியாது. அங்கே பேதம் தொலைக்க முடியாது, இங்கே வெட்ட முடியாது. நிரவதினி நிஷிமா, எனக்கு காலமோ எல்லையோ கிடையாது, நான் எங்கும் இருக்கிறேன். அப்பேற்பட்ட மகத்து நமக்குள்ளே இருக்குது. அப்பேற்பட்ட மகத்து நமக்குள்ளே இருக்குது. அது அறிய அறிய ஆற்றல் கூடுது, அறிவு கூடுது, அதனுடைய எல்லை அதிகமாகுது. எப்படி எல்லை அதிகமாகுது? இப்போ இதே வேதம் எடுத்துங்க. இந்த வேத ஞானம், இந்த பிரம்ம ஞானம் ஒரு தனி மனிதனுக்குள்ள ஒரு சிங்கிள் வேலை போயிட்டு இருந்துச்சு. கோவில் திருப்பணி மட்டும் அப்படின்னு இருந்துச்சு. அது கொஞ்சம் எலாபரேட் ஆகி திருப்பணி, அதில் வந்து உழவார பணி சேர்ந்துச்சு. அப்புறம் ஸ்ரீபாதம் தாங்கி சுவாமி புறப்பாடு சேர்ந்துச்சு. அப்புறம் அதில் கந்த சஷ்டி சேர்ந்துச்சு. எல்லை விரிவடையுது. அப்புறம் பிரம்மோற்சவம் சேர்ந்துச்சு. அப்புறம் அதோட வேல் பூஜை சேர்ந்துச்சு. அப்புறம் அதோட ட்ரிப்பு சேர்ந்துச்சு. எல்லை இப்போ என்னாச்சு? கோயில் வரைக்கும் வேலை செய்யும்போது கோயிலுக்கு வரவங்க போகிறவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ட்ரிப்புக்கு போகும்போது ஒரு 20 குடும்பம் பார்க்க ஆரம்பிக்குது. தனியாக 20 குடும்பம், ஒரு 10 பேர்கிட்ட சொன்னால் 200 குடும்பம். அதுவே இந்த வேதம் அதோட கலந்துச்சு. அதோடைய எல்லை என்னாச்சு? சென்னை தாண்டி, தமிழ்நாடு தாண்டி, இந்தியா தாண்டி, 15 நாடுகளை தாண்டி உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு. இப்போ எல்லை விரிவடையுதா? எல்லை விரிவடைஞ்சிச்சா இல்லையா? அதே குமரன் வேதம் தான், அதே குமரங்குன்றம் தான். அதே சர்வீஸ் பண்ண அதே பர்சனாலிட்டி தான். பர்சனாலிட்டியில் ஒன்றும் மாற்றம் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் பார்வையில் நிறைய மாற்றம் இருக்குது. என்ன நீங்கள் பார்க்குற பார்வை மாற்றம் நிறைய இருக்குது. என்னுடைய பார்வை ஒரே மாதிரி. என்னது புதுசாக ஏதாவது கற்றுண்டோமா? புதுசாக ஏதாவது கொம்பு முளைச்சிதா? சாமி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி தான் இப்போ. இந்த 1400 ஆடியோ பேசுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி தான் இப்போ. ஏதாவது மாற்றம் இருக்கா? என்ன காரணம்? என்ன காரணம்? அறிவு தான் காரணம், வேற ஒரு காரணமும் கிடையாது. அறிவு தான் காரணம். இந்த அறிவை யார் கொடுத்தது? நாம் ஓதிய கல்வியும் அறிவும் தானே வர வேலவன் தந்தது. அந்த நிலையில் நிற்க 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 நம்மளுடைய வியாப்தம், நம்மளுடைய எல்லை, காலம், தூரம் எல்லாம் இல்லாமல் போச்சா இல்லையா? எவ்வளோ தூரமாக இருந்தாலும் வந்தாலும் ஏதாவது பெரிய இது இருக்கா? ஏதாவது பெரிய லோக்கல் டூருக்கும் தூத்துக்குடி போயிட்டு வர்றதுக்கு பெரிய இது இருக்கா? வித்தியாசம் இருக்கான்னா ஒன்றும் இல்லை. எனக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கலாம். என்ன காரணம்? அறிவு.
யார் அறிவு? யாரை பற்றி அறிவு? நான் இருக்கிறேனுங்க. நான் பிரம்மமாக இருக்கிறேன். அவன் செய்கிறான், நம்மை வைத்து செய்கிறான். அவன் நம்மை வைத்து செய்கிறான், அவனுக்காக செய்கிறோம். அப்படி போங்க. கொஞ்சம் லைஃப் எப்படி போகும், ரொம்ப ஈஸியாக போய்டும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்கிற எலிமூலையை முதல்ல விட்டு தொலை. என்னைக்கு அதை விட்டு தொலைக்கிறியோ, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் சிந்திச்சு முடிவெடுத்தேன்னு என்னைக்கு, அது மட்டமான ஐடியாவாக இருக்கும். அப்படி தான் நீ எப்பயோ விளங்கியிருப்பிய. ஏன் விளங்கலை? நம்ம அறிவை பேரறிவோடு கனெக்ட் பண்ணிடணும். அப்போது உங்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். செய்கிறதெல்லாம் பிருகத்தாக இருக்கும், மகத்தாக இருக்கும், உயர்வாக இருக்கும், எல்லாருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். அங்கே நிரவதி காலமில்லை. நிஜபோதோ, என்னை அறிந்து நான் செயல்படுகிறேன். சுபதரபாவோ, சுபமான பாவத்தோடு இருக்கேன். அப்பிரபேத்யோ, துளைக்க முடியாதவன். விபூரகம், ஏராளமான பரந்த எனாரமஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அனவத்தியோ, வெட்ட முடியாதவன். நிற அவதி நிச்சீமா, எனக்கு எல்லையும் கிடையாது, காலம் டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடையாது சொல்லு. இப்போ நான் எப்படி இருக்கேன்? தத்துவ மாத்திரகம், தத்துவமாக இருக்கிறேன். ஆத்மாங்கிற பரமாத்மாங்கிற தத்துவமாக இருக்கேன். இதெல்லாம் எப்போ இதெல்லாம் சொல்ல முடியும்? இந்த நிலையில் இருந்தால் சொல்ல முடியும், புரியும். அதாவது புரியறதோட அறியறதோட உணர்றோம். அனுபூதி நிலை இது. அந்த நிலையை சொன்னால் தான் புரியும். இது யாருக்கு தான் சொல்லணும்? யார் முமுட்சா இருந்து பிரம்மத்தை உண்மையாக தேடுறானோ 10 வருஷம் 20 வருஷம் தேடுனா இந்த வார்த்தை புரியும். 10 வருஷம் 20 வருஷம் 30 ஆண்டுகள் தேடியும் எனக்கு புரியலைன்னு சொன்னால் ஒழுங்காக தேடலைன்னு அர்த்தம். சரியா, என்னை எப்படி அறியலாம்? அறியறதுக்கு வழி இருக்கா? இருக்கு. வேதம் குரு சொல்லுது பாருங்க. வேத்யோ அகம் ஆகமம், வேத்யோ அகம் ஆகமம் அந்தர் ஆராத்திய சகல புவனம். என்னை அறிவுன்னு நினைக்கிறியா? வேதம் போ, வேதத்தை அறி, ஆகமத்தை அறி. அப்போ நான் ஆராத்திய பொருள்னு தெரியும். ஆராத்திய பொருள் என்னது? நான் வணங்கத்தக்க பொருள்னு உனக்கு தெரியும். என்னை வழிபடுவேன். வழிபட கேட்க கேட்க பார்க்க பார்க்க அறியன்னு சொல்கிறோம்ல. நான் சகல புவனம், எல்லா புவனங்களிலும் அகம் ஹிருத்யோ எல்லா ஜீவராசிகளையும் நான் ஹிருதயமாக இருக்கேன், நடுவில் இருக்கேன் அப்படின்னு வேதம் சொல்லும். அப்போ நீ அறியலாம். நான் யார்? அகம் பரமானந்த கணம். இங்கே தாங்க பெரிய மார்க்கம், பெரிய சூக்ஷ்மம். நான் பரமானந்த கணம். அந்த லோகத்துக்குள்ளே நம்மளால் நமக்குள்ளே தான் இருக்கு. நான் பரமானந்த கணம். நான் எப்பயுமே மகிழ்ச்சி ஸ்வரூபம். என் கிட்டக்க வரவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி பரவும். நான் மகிழ்ச்சி ஸ்வரூபத்திலேயே இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு முக்கியஸ்தர் போகிறாங்கன்னா ஒரு பிரபாவம் இருக்குமா இருக்காதா? அவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த பிரபாவத்தை காமிச்சிட்டு போவாங்க. ஒரு பெரிய இது பிஸ்னஸ் மேக்னெட் வராரு, எப்படி இருக்கும் வீடு? இல்லை உங்கள் கடைக்கு வராரு, ஒரு வைப்ரேஷன் இருக்கா இல்லையா? ஒரு பிரபாவம் இருக்கா இல்லையா? குரு வராங்க, இல்லை சுவாமி வருது, உங்கள் வீட்டு வாசலில் நிற்குது. சாமானியமாக இங்கே போய் பார்க்குறீங்களா என்ன? மற்ற வேடிக்கை பார்க்குற மாதிரியே சுவாமியை பார்க்குறீங்க. என்ன காரணம்? ஒரு பிரபாவம் இருக்கா இல்லையா? அதுபோல் இந்த அறிவு நிலையை தொட்டவர்கள் அணுக அவங்க கூட பயணிக்க அவங்களை அறிய அவங்களை சிந்திக்க பரமானந்த கணம் உணரப்படுகிறது, அறியப்படுகிறது, அனுபூதி செய்யப்படுகிறது.
யாருன்னே தெரியல. ஒரு சிக்கு வச்சுருக்காரு, அதில் ஒரு கொடி பறக்குது. இவர் தான் ஜீயரு, எல்லாம் வணங்கிக்கன்னா என்ன தெரியும்? நம்மளது வேறு எங்கேயோ போய் பழக்கப்பட்டது. ஜீயர்னா என்னது அப்படி கேட்டீங்கன்னு வச்சுங்க, சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை நாள் சொல்லிக் கொடுக்கணும்? 1 வருஷமாவது சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த முறை அழைச்சிட்டு போகிறான், இங்கே தான் ஜி அப்படி சொல்லாமல் என்ன பண்ணுவான்? சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணுவான். இப்போ அந்த அறிவு இருக்கா? இல்லை. இருக்கா இல்லையா? இல்லை. ஏன்? அறிஞ்சாதான் அறிவு வரும். ஒன்றுமே அறியலை, ஆடு மாடு மாறிய எல்லா வாழ்க்கையும் போச்சு. வயசு 7 கழுத வயசாகி போச்சு. அப்புறம் ஒன்று ஒன்றா ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. டாக்டர்கிட்ட போகணும், அதுவும் போயின்னு இருக்கான். அம்மா ஒருத்தவன் முடி நிறைச்சி போச்சுன்னு வருத்தப்படுவான். இன்னொன்று சொல்லுவான், காது ஏதோ ஒன்று, காது அதுவும் போயின்னு இருக்கா அப்படிம்பா. அறிய வேண்டியதே அறியலை. அதனால தான் பிறவிகள் நிறைய வச்சு செய்தி தெரியுதில்ல. இப்போ நீங்களாம் முன்னாடியே எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்குவீங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுங்க, எதுக்கு எடுத்தாலும் 1 வாரம் 15 நாள் வீட்டையே நிசப்த சுடுகாடாக மாற்றி வச்சுருந்தீங்களா இல்லையா? சுடுகாடாக தான் வச்சுருந்தீங்க. அறிவு இல்லைன்னா சுடுகாடாக தான் இருக்கும். இப்போ அறிவு வந்த பிற்பாடு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் அடுத்த வேலையை பாருயா, ட்ரிப்பு அன்றைக்கி போட்டிருக்காரு பாரு அப்படி தோணுதா இல்லையா? கோயிலுக்கு போகலாம், காதா கிளாஸ் இருக்குது, இது பண்ணணும், தியானம் பண்ணணும். எப்படி இருக்குது இப்போ லைஃபு? முன்னாடி ஒரு சின்ன சண்டைன்னா உடனே 15 நாள் பேசுறது. என்னென்ன டோலக்கு வேலையெல்லாம் பண்ணீங்க நீங்கள். பாவம் யார் பெற்ற பிள்ளை உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு. சரி, உங்களுக்கே தெரியும். இப்போ அது மாதிரி இல்லையே. என்ன காரணம்? பரமானந்த கணம் அகம், பரமானந்தை கோ பூம ரூபோ அகம். பரமானந்தம் ஏகே, ஒரே ஸ்வரூபம். அகம் பூமரூபா, பூமனா பிருகத்து, எல்லா தத்துவங்களும் அடங்கியது. அதான் பூமான்னு சொல்லுவாங்க இல்லையா? பூமான்னு சொல்லியிருக்கோம், ஏதோ ஒரு உபநிஷத்தில் வந்திருக்கு, இங்கேயும் வருது. பூமான்னு சொல்லுவாங்க இல்லையா? பூமானா பூமி ஒரு அர்த்தம் இருக்குது. பூமானா எல்லா தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒரு மகத்து, அது பரம்பொருள், பிரம்மம்னு அர்த்தம். ஆச்சா? நான் அறியவன். இது கேட்டானா படம் எடுத்துருவானுங்க, படத்துக்கு டைட்டில் வச்சுருவாங்க. நிறைய படம் வந்து அதில் சாஸ்திரநாமத்தை பார்த்து தான் டைட்டிலே செலக்ட் பண்ணுவாங்க ஹீரோஸ்லாம். பரவாயில்ல, அங்கே தெலுங்கெல்லாம் நல்லா ரெலிஜியஸாக வைக்கிறாங்க. படத்துலேயும் அந்த கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சம் ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள், இதிகாசங்கள்லாம் சொல்ல. இங்கே தான் இது நாசிக பூமியா, இது தமிழ்நாடு, இவனே சொல்லிக்கிறான். இது அந்த பூமி, இது ஞான பூமின்னு சொல்லாத விட்டு சித்த பூமி, ஞான பூமியை விட்டு எங்கே போயிட்டானுங்க பாருங்கள். இது என்ன பூமி? இது நாசிக பூமியா இது. சாமி பேரில் ஒரு படம் கிடையாது. தெலுங்கில் பாருங்கள், டப்பிங் படம்லாம் பாருங்கள், தமிழில் தான் போட்டிருக்கான். வினய விதேய ராமா, கீதா கோவிந்தம் வைக்கிறாங்களா இல்லையா? எல்லாம் தெலுங்கு படம் டப்பிங். கருத்தெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் என்ன 12 கோடி 15 கோடி வாங்குறான், அவன் 250 கோடி 300 கோடி வாங்குறான். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், வாட்ச் பண்ணிட்டு தான் முடியுதில்லை. அதனால் சுத்தோகம், நான் தூயவன். படம் பேர் வைக்கலாம், வச்சிருப்பானுங்களை இருக்கேன், வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சன் தத் பாவம் அகம், சன் தத் பாவம், அந்த இரண்டற்ற அத்வைதம், அந்த பாவம் நான், அந்த பரம்பருடைய பாவம் நான். சூன்யோகம், என்னை பிடிக்க முடியாது, இதான் நான் சொல்ல முடியாது. சுருக்கமாக சொன்னால் நல்லதெல்லாம் நான், அப்படி தான் சொல்லணும். அதனால் சூன்யோ அகம், நான் சூன்யமாக இருக்கிறேன். சூன்யம் என்னது? பூஜ்யம். பூஜ்யம்னா ஒன்றும் இல்லையா? ஒன்று இருக்குது, அதான் அங்கே இருக்கிற விஷயம். பூஜ்யம் ரவுண்டு போகிறோம்ல, ஏன் அங்கே ஒன்றும் இல்லை, என்ன செக்கில் 1 மட்டும் போட்டு 5 0 போடாமல் உங்களுக்கு கொடுக்குறான் ஒரு ப்ராப்பர்ட்டியை, வாங்கிக்குவீங்களா செக்கை? என்ன பண்ணுவீங்க? இன்னும் 5 0 போடாமல் 1 ரூபா போட்டிருக்கேன் அப்படி தானே சொல்லுவீங்க.
அப்போ பூஜ்யத்துக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? அந்த அர்த்தம் அது. நான் இருக்கேன் ஆனால் இல்லை, நான் இல்லை ஆனால் இருக்கேன். புரியுதா? சுத்தோகம் சூன்யோகம் சமித்தான் சமித்தான் திரித்தையோ மூன்று இருக்கு இல்லையா? மூன்றையும் கடந்தவன். அகம் பத்தோ முக்தோ, என்ன பத்தம்னு சொல்லலாம், முக்தன்னு சொல்லலாம். கைதும் நான் தான், விடுதலையும் நான் தான். அகம் அத்புத ஆத்மா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தால பார்த்துருக்க முடியாது. அத்புதம் இதுக்கு முன்னாடி. அற்புதம்னா நம்ம சொல்லலாம், அற்புதம் தமிழில் சொல்கிறோம்ல, அது சம்ஸ்கிருத வார்த்தை. அற்புதம்னா பூத காலத்தில் இது மாதிரி இல்லை, இது வரைக்கும் இது மாதிரி இல்லை. நான் புதியவன் அப்படி சொல்லலாம். நான் புதியவன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்றும் புதியவன் ஒரு பாட்டு இருக்கு. அத்புத ஆத்மாகம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆத்மா நீ பார்த்துருக்கவே முடியாது. ஆத்மாவை யாருமே பார்க்க முடியாது. ஸோ அத்புத ஆத்மா அகம். புரியுதா? அரியவன் அர்த்தம். இதுக்கு முன்னாடி கிடையாது, இப்போ தான் புதுசாக வந்துருக்கு. சரி, சுத்தோகம். மறுபடியும் சுத்தோகம், நான் தூயவன். அந்தரோகம், எல்லா ஜீவராசிகளுக்குள்ள உட்பொருளாக இருப்பவன் நான். சாஸ்வத நிலையானவன், எனக்கு அழிவில்லை. விஞ்ஞானம், அறிவாய் இருக்கிறேன், விசேஷ அறிவாகவும் இருக்கிறேன். சமரச ஆத்மாகம், இங்கே தான் சமரசம் சொல்லுது. நான் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறேன், சரியாக இருக்கிறேன், ஒன்றாக இருக்கிறேன். சமரசம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. என்ன சமரசம்? ஒருத்தவங்க யாரோ கொஞ்சம் திமிரு அதிகமாக இருக்குது, அப்போ என்னது பிரச்சனை வரும். ரெண்டு பேரும் ஈக்குவல்னால் பிரச்சனை இல்லை. துலாபாரத்தில் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு துளி அளவு அணுவளவு அகங்காரம் திமிரு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது ஏறிக்கும். புரியுதா இல்லையா? இதுதான் வாழ்க்கை தத்துவம். அது ஏறிக்கும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 50 வருஷம் அவுட்டு. 50 வருஷம் அப்படியே அழுவ வேண்டியதான். பைன்னு எதுக்கெல்லாம் அழுகுறாங்க பார்த்தீங்களா? ஈகோ 1% இறங்கி போச்சான். இறங்கவே கூடாது. நான் எப்பயுமே மேலே தான் இருப்பேன். என்னது, அந்த துலாபாரம் இப்படி நிற்கும். வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். எப்படி பாடத்தை எப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இது போட்டிருக்கு. இதெல்லாம் சமரசம், ஈக்குவல். நான் ஏன் எல்லா ஜீவராசிகளும் ஒரே அணுதான் இருக்குது. அந்த நிலையில் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்தாரா? நேரத்தை ஈக்குவலாக கொடுத்தாரா? தூரத்தை ஈக்குவலாக கொடுத்தாரா? அறிவை வச்சு நீ அது இல்லாமல் பண்ணிக்கலாம். அறிவை ஈக்குவலாக கொடுத்தாரா? நீங்களாம் அறிவு ஸ்வரூபம். உங்களுக்கு கொடுத்தது என்ன? எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கிறேங்கிறது யார்? நான் அறிவாக இருக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கிறது யார்? நான் அறிவாக இருக்கிறேன். அதை நீ அறிய அது பெருசாக தெரியும். அறியாமல் இருந்தீங்கன்னா நீ அல்பமாக தெரிவ. இப்போ நீ பெருசாக அல்பமா? என்னங்க இது புரிய மாட்டேதா? புரியலையா? எல்லாருக்குள்ளேயும் சமரசம்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் சொல்கிறார சமரசம். ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, ஏழை கிடையாது, பணக்காரன் கிடையாது. இதெல்லாம் யார் உருவாக்குனா? எல்லாம் ஜீவ சிருஷ்டி. அது வேதம் சொல்லுதே. ஏன் அதை வேதம் சொல்லுதா? அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா? வேதம் இதெல்லாம் ஜீவ சிருஷ்டின்னு சொல்லுதா இல்லையா? இதெல்லாம் மனிதர்கள் படைச்சது. நீ தனியாக இருந்தால் எப்படி வேணாலும் இருக்கலாம். சொசைட்டின்னா செக்ரிகேஷன் வேணும். ஏன்னா உனக்கு அறிவே இல்லை. அதனால நீ ஸ்லோவாக தான் வருவ. ஒரு நாளைக்கு வருவ, ஒரு நாளைக்கு வரமாட்ட. ஒரு நாளைக்கு சீக்கிரம் வருவ, ஒரு நாளைக்கு லேட்டாக வருவ, ஒரு நாளைக்கு வரவே மாட்டேன். அப்போ உனக்கு எப்படி அறிவு இருக்கும்? எனக்கு மட்டும் ஈக்குவலாக மோட்சம் வேணும் எப்படி கேட்ப? உனக்கு அறிவு இல்லையா? அங்கேயும் கேட்பான், அங்கே போய் குரு என் பேரை சொல்லிடுங்க தயவுசெய்து விடாதீங்க. உங்களை எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணுறேன். அங்கே போய் இவர் தான் எனக்கு குருன்னு சொல்லிடாதீங்க. ஏன்? முதல் கேள்வியே இப்போ வண்டி ஒழுங்காக ஓட்டலாம் வச்சுங்களேன், யூடியூப்பில் சிங்கப்பெண்ணேன்னு ஒரு இது போட்டுக்கலாம்.
அவங்க வண்டியை நிற்க வச்சு ஆக்சிலேட்டர் கொடுக்குறாங்க பல பேர். ஸ்டாண்டே எடுக்கிறதில்ல, மறந்து போயிடுறாங்க, பாலை மறந்து போகிறாங்கல்ல. அதே மாதிரி இப்போ உள்ளே வச்சுருக்க அறிவு பொருள் இருக்குல்ல, உள்ளே வச்சுருக்கிற அறிவு பொருள் இருக்குல்ல, எல்லாருக்கும் சமமாக வச்சுருக்கான் இறைவன். ஒன்று தான் வச்சுருக்கான், ஒரே அறிவு தான். இந்த அறிவை நீ எப்படி அறியிற? அறிவு அறியணுமா கேட்குறானா இல்லையா? உங்ககிட்ட இருக்கிற அறிவை நீ அறியிறியா இல்லையா? உன்னை நீ அறியறது தான் உன்னையே அறியறது. அது என்ன? அதே தானே சொல்கிறேன் திரும்பவும். உன்னை நீ அறியறது தான் உன்னை நீ அறிவது. நீ என்ன பண்ணணும் உனக்கே தெரியல வச்சுங்க, அது மென்டல். புரியுதா இல்லையா? தமிழில் தானே சொல்கிறேன் நான். உங்களை நீங்கள் அறியலைன்னா அறிவு வளராது. இப்போ உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்குது, எவ்வளோ வச்சுருக்கேன்னு தெரியல. ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, தெரியாமல் போய் வாங்கிட்டு பணத்தை பார்த்தீங்க, பணம் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? நான் அப்புறமா வாங்கிக்கிறேன், இப்போ அவசரப்பட்டு வந்துட்டேன், ஆசைப்பட்டுட்டேன், காசு இல்லை அப்படின்னா மேலே கீழே பார்ப்பானா பார்க்க மாட்டானா? இப்போ உங்கள்கிட்ட பைசா இருக்குது, நீங்கள் எப்படி போவீங்க? 1000 ரூபாய் இருக்குது, 500 ரூபா பொருள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? பிளான் இருக்குமா இருக்காதா? இதுதான் அறிவு அறியாமை. இது தெரியாதா? எல்லாம் தெரியுது. இப்போ அறிவு பொருள் எல்லாருக்கும் சமமாக வச்சுருக்காரா இல்லையா? அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏழைகளுக்கு அறிவு கம்மியாக வச்சுருக்காரு, பணக்காரங்களுக்கு அறிவு நிறையா வச்சுருக்காருன்னா நீங்கள் கடவுள் மேலே பழிய போட்டிங்கன்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவுங்கிற தத்துவத்தை இறைவன் அறிவு, காற்று, நிலம், பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் ஈக்குவலாக சமரசமாக வச்சுருக்கான். அதை தான் சமத்துவம்னு சொல்கிறோம். ஆனால் அதை சொசைட்டியில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் அறிவு நிலைகளில் வேறுபடுறாங்களா இல்லையா? 7:30 மணிக்கு கிளாஸுக்கு வரவங்களும் இருக்காங்க, 7:20க்கு வரவங்களும் இருக்காங்க, 7:45க்கு வரவங்களும் இருக்காங்க, 8:45க்கு வரவங்களும் இருக்காங்க, 9:30க்கு வரவங்களும் இருக்காங்க. கிளாஸு 7:30 மணிக்கு எல்லாம் போயாச்சா? என்ன சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க இன்றைக்கி சொல்கிறாங்களா இல்லையா? அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ கடவுளை என்ன சொல்கிறது? இப்போ என்ன காரணம்? உடனே கடவுளை பார்த்து மேலே பார்த்து பேசுகிறான். அது நல்லா தெளிவாக பேசுகிறாங்க. அந்த போட்டாக்கிட்ட நிறைய எப்போ போனாலும் 2 பேர் பேசிட்டு இருக்கான் சாமிகிட்ட. என்ன காரணம்னா இவர் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு அங்கே போய் சாமியை போய் திட்டுறது. புரியுதா விஷயம்? என்னத்தை சொல்கிறது தெரியல. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் தெளிவாக இருங்க. அறிவு இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கான். காற்று எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்துருக்கான். நீ வளர்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும், கை கால்கள் எல்லாருக்கும் நல்லா தானே இருக்குது. கண், இந்த நொல்ல கண் இருக்குது, அது எல்லாருக்கும் நல்லா தானே இருக்குது. நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது இருக்குல்லப்பா. எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கான், நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? பயன்படுத்துறதுக்கே ஒரு அறிவு வேணும். அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னா இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் பிகைனர் கிளாஸுக்கு, ப்ரைமரி கிளாஸ் இதெல்லாம் வச்சா. அதனால் சமரசம்னு இங்கே எங்கே வந்துச்சு? சமரச ஆத்மாகம். அதில் நீங்கள் கடவுளை நீங்கள் குறைய சொல்ல முடியாது. அறிவு நிலையில் எல்லாருக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்தி நீ மேலே வந்தியா, சைடில் போனியா, பள்ளத்தில் உழுதியாங்கிறதெல்லாம் ஓன் தலையெழுத்து. நான் இந்த வாட்டி சரியாக ஓடுறேன்னா இன்னொரு பிறவி, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பிறவி இது வரைக்கும் நீ ஒழுங்காக இருந்தனா இப்போ ஒழுங்காக இருப்ப. இப்போ சரியாக இல்லைன்னா அடுத்த ஜென்மாவில் சரியாக இருப்ப. அதனால் அது என்னது கவலையப்படுறதில்ல. உன்னை வச்சு செய்யணும்னு நினைக்குது. அது உன்னை வேலை வாங்கணும். செக்கு மாடு நமக்கு நல்ல அடிமை கிடச்சிருக்கான், இவனை வச்சு செய்யணும். செய்தா செய்யலையா? சூப்பராக செய்த. உங்களால் தவிர்க்க முடியாது, மறுக்கவும் முடியாது, தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒழியும் முடியாது. அதனால் சமரசங்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, சோதித்த பரம தத்துவம். என்னை எல்லாரும் சோதிச்சுட்டாங்க.
சோதித்தார், எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு வெர்டிக்ட். ஒரு கேஸை வந்து 50 வருஷம் நடந்துச்சு வச்சுங்க, கடைசியில் ஃபைனல் பண்ணுறாங்க, ஆம் இவன் குற்றவாளி, இல்லை இவன் நிரபராதி, ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகுதுல்ல. அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ஆனவன் நான், ஆல்ரெடி ப்ரோவன், ப்ரூவ்டு, எப்படி வேணாலும் வச்சுங்க, நான் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால் போதானந்தம் ஞானானந்தம் நான், ஏகமூர்த்தி அகம், ஞானத்தினுடைய ஆனந்த ஸ்வரூப நான். அடுத்த மந்திரம் 19வது மந்திரம். விவேக புக்தி யுக்தயாகம் ஜானாம் யாத்மானம் அத்வயம். விவேக புக்தியோட, விவேக புத்திங்கிறது யார்? இப்போ நம்ம இறைவனோட கனெக்ஷனில் இருக்கமா இல்லையா? எவ்வளோ நேரம் இருக்கும் இறைவனோட கனெக்ஷன்? சித்து சத்தோட கனெக்ஷனில் இருக்கா? சொல்கிற கேள்வி புரியுதா? சித்து சத்தோட கனெக்ஷன் இருந்தால் பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ் எல்லாம் வரும், வந்தே தீரணும், வர வழியே இல்லை, வந்தே தீரணும். நீ தொடர்பில் இருக்கிறியா? உன்னை இருக்க விடாது, அதாங்க பாயிண்ட். அப்போ நீ என்ன பண்ணணும்? இங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் என்ன பண்ணணும்? நித்திய கர்மாவை செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பணும். போயிட்டு அங்கே போய் செய்கிறேன், இடையில கேப்பில் செய்கிறேன், சந்தில் சிந்து பாடுறேன், அதெல்லாம் உன்னை நீ ஏமாற்றிக்கிறது அஜ்ஞானம். நைட்டு வந்து செய்கிறேங்கிறதும் முடியாத விஷயந்தான். ஏன்? எங்கெங்கேயோ போய் புயல் அடிபட்டு வெயிலில் வெந்து எப்படிலாம் வெளில போயிட்டு உள்ளே வர வரைக்கும் ஏதாவது உண்டா? அப்போ என்ன ஆகணும்? நம்ம அந்த பரம்பொருளோட கனெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, அப்படி டச் பண்ணுறோம், கொஞ்சம் டச் பண்ணிட்டு எடுத்துக்கிறோம், கொஞ்சம் டச் பண்ணிட்டு எடுத்துக்கிறோம், அப்படி எடுத்துக்கிறோம். அது எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி டச் பண்ணி எடுக்கிறது. அப்புறம் என்ன, டச் ஆனால் எடுக்க மாட்டோம். அதான் நிஷ்டைன்னு பேர். அது மாதிரி என்ன ஆச்சு, நான் நல்ல அறிவு விவேக புத்தியோட விவேக புத்தியோடு நான் இப்போ பேசுகிறேன். ஜானாம், நான் அறிகிறேன், இந்த ஆத்மா இருக்கே அத்வயம் ஒன்று தான் இருக்குது, அது அறிவு பொருளாக இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறத நான் அறிகிறேன். ததாபி, மேலும் பந்த மோட்சாதி விவகார பிரத்தீதே, நான் வந்து அடிமைன்னு சொல்கிறதும் நான் விடுதலைன்னு சொல்கிறதும் என்னுடைய கற்பனை, விவகாரம், அது நடைமுறை செயல்பாடு. இப்போ நடைமுறையில் 2 பேர் இருக்கிறதா தெரியுது, 10 பேர் இருக்கிறதா தெரியுது, 100 பேர் இருக்கிறதா தெரியுது. ஆனால் எல்லாம் தியானம் பண்ணுங்க, எல்லாம் முருகனை தியானம் பண்ணுங்க, 5 நிமிஷம் அப்படியே ஏகாந்தமாக இருங்கன்னா பாருங்கள், எல்லாம் ஒன்றாயிடுவோம். எது சேர்க்குது? அறிவு சேர்க்குது இல்லையா? எல்லாம் ஒரே செகண்டாக, ஒரு செகண்டாவது ஒன்றா இருப்பமாக இருக்க மாட்டோமா? அதுலேருந்து வெளியில் வரதா என்னது? வெளியில் வரப்போ ஒன்று 2 ஆகலை, 1 2 நினச்சிக்குது. அது தெரியுதா இல்லையா? நான் ரொம்ப தூரம் வேலைக்கு வந்துட்டேன் சாமியை விட்டு. சில பேர் சொல்லுவாங்க, 2 நாள் பூஜைக்கு வரலன்னா வேல் பூஜைக்கு 2 மாதம் வராத மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? என்ன காரணம்? அது இறைவனுடைய கனெக்ஷன்லேருந்து தன்னை அது விலைக்கு பார்க்குது. ஏதோ ஒரு இடையில ஸ்க்ரீன் விழுந்துடுச்சு, உண்டா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துலையும் அதான் சத்தோட தொடர்பு கொள்கிற தருணம் வந்து டெம்பரவரியாக இருக்குது. சத்தோட தொடர்பு சத்து ஸ்வரூபமாக ஆகிற வரைக்கும் இருக்கணும். இது வந்து இரும்பு குண்டு நெருப்பு குண்டாகிற கதை இல்லை, இரும்பு குண்டு தங்க குண்டாக மாறக்கூடிய ப்ராசஸ். புரியுதா இல்லையா? இதில் நீங்கள் எவ்வளோ தூரம் அறிய உங்களுடைய அறிவு எல்லை விரிவடைய உங்களுடைய பேரும் புகழும் வாழ்க்கையும் அன்பும் அறிவும் ஆற்றலும் அந்த அளவுக்கு பெருகும். தொட்டனை தூரும் மனுக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுன்னு ஒரு பாட்டு இருக்கு, நம்ம தாத்தா எழுதினது, திருவள்ளுவர்.
எந்த அளவுக்கு நீ தோன்றையோ அந்த அளவுக்கு வாட்டர் வரும் தாமிரபரணியிலேருந்து. எந்த அளவுக்கு நீ ஆழமாக படிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு அறிவு வரும். எந்த அளவுக்கு தியானம் பண்ணுறியோ, எந்த அளவுக்கு சிரவணம் பண்ணுறியோ, எந்த அளவுக்கு நிதித்தியாசனம் பண்ணுறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய அறிவு எல்லை விரிவடைஞ்சால் எல்லாம் விரிவடையுங்க. இதாங்க சுருக்கமாக சொல்ல வருது வேதம். நான் எல்லையற்றவன், எனக்கு நேரம் கிடையாது, தூரம் கிடையாதுன்னா எது அது தெரியுதில்லை. இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு 3 மணி நேரத்துலேயும் போகிறான், 3 நாள்லேயும் போகிறான், 30 நாள்லேயும் போகிறான், 3 வருஷத்துலேயும் போகிறான், போகாமலே போகிறான். காசை எடுத்தால் செலவாயிரும், ஆனால் எடுக்கப்படாது. அவனை என்ன போகவே முடியாது. இங்கேயே உட்காந்து ஒரு பாட்டு இருக்குது, ஹிந்தியில் ஒரு பாட்டு இருக்குது, மை பாகல் டூபண்டரா ரகே கினாரே பைட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. திருக்குறள் மாதிரி அது, தோகான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வந்தான் மூழ்கினா முத்து எடுத்தான் போயிட்டே இருக்கான். நான் பைத்தியம், அவன் வரவன் போகிறலாம் பார்த்தேன். டெய்லி செத்து போயிடுவாடா, நான் போனால் போகிறேன்டா, இங்கே இருக்கிறத விட போய் தொலைக்கலாம், ஒன்றும் வாழ்வா சாவான்னு இருக்கேன், நான் மூழ்கி முத்து எடுக்க போகிறேன், நீ வரையாடா, நான் வரமாட்டேன், நீ போகிறான்னு சொல்கிறான். அவன் போய் டைவ் பண்ணவன் முத்தோடு வரான், கையெல்லாம் ஒரே முத்து, 25 சிப்பி எடுத்துகிட்டு வந்துட்டான். இவன் இப்படி பார்த்துட்டு முடிச்சுட்டு இருக்கான். போடா நான் போய் ஒரு இடம் வாங்க போகிறேன்ட்டு போகிறான். அடுத்தாப்பில் வரதான் வரான், அவனும் முழுக்கிறான், முத்து எடுக்கிறான். எல்லாரையும் பார்த்துட்டு திண்ணையில் உட்காந்துவிட்டு, நான் டரா ரகே கினாரே பைட், நான் அந்த கரையிலே உட்காந்துருந்தேன், வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு முத்து வேணும், அதுவும் விட மாட்டேன், சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான், வாயில் வடை சுட வேண்டியதான். அவரும் தரேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். தெரியுமில்ல, நான் சுவாமியை பற்றி, சுவாமிக்கு இன்னொரு பக்கம் இருக்குது ராஜதந்திரம்னு, தெரியுமில்ல. நீங்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றி வேலை பண்ணுறீங்களோ உங்களை அவர் அப்படியெல்லாம் உங்களை ஏமாற்றி சரி பண்ணி கொண்டு வருவார். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ஒரு பிரம்ம ரகசியம். எப்படியெல்லாம் நீ ஏமாத்துறியோ அதே மாதிரி அப்படியெல்லாம் போய் அவர் உன்னை ஏமாற்றி உன்னை சரி பண்ணிடுவார். அதுக்கு பல ஜென்மம் ஆகும், பரவாயில்ல, மோச்சம் மட்டும் கேட்காத, வாங்குவேன். அதை தெரிஞ்சு வச்சுக்குது. எப்படியா அதுக்கான மார்க்கம் இருக்குது, ரூட் இருக்குது, செயல்பாடு இருக்குது, பயிற்சி இருக்குது, முயற்சி இருக்குது. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இது குறுக்கு வழி ஏதாவது இருக்கா? அப்படியா? அவனுக்கு குறுக்கு வழியா? குறுக்கு வழியில் நேரு வழியில் வந்தால் எத்தனை கிலோமீட்டர் நடக்க போறியோ அதே குறுக்க வழியில் நடக்க விடும். அது புரியுதா? நிறைய பேர் அப்படி தான் சுற்றிட்டு கிடக்கிறான். குருசாமி கூட போவான் சபரிமலைக்கு வச்சுங்களேன், 48 மைலுக்கு. கொஞ்சம் தூரம் முன்னே இவர் பெரிய ஆள் ஆயிடுவார், அவருக்கு எல்லாமே தெரியும். இவர் 3 வருஷத்துக்கு மேலே போயிட்டார். அவர் 50 வருஷமாக போயிட்டுருக்கார்ல குருசாமி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, இவருக்கு எல்லாமே தெரியும். இப்படி ஒரு ரூட் இருக்குது, அப்படி போய் அப்படி வந்துன்னு எங்கேயோ போயிடும். இருக்குது, கேஸுங்க எல்லாம் இருக்குது. விவேக புத்தி தான், விவேக புத்தின்னு ஒன்று இருக்குது, அதான் பகுத்தறிவுன்னு பேர். இது சரி இது தப்புன்னு பகுத்தறியும். அந்த புத்தியோட சொல்கிறேன், இந்த ஆத்மா அத்வைத்தம் ஒன்று தான் இருக்குது எல்லாருக்குள்ளேயும், நான் நல்லா உணர்ந்துட்டேன், அதை முக்தி பெற்றவன் சொல்கிறான். பந்தன் மோக்ஷம், நான் கைதாக இருக்கிறேன், நான் விடுதலை ஆகிட்டேன், ரெண்டுமே கற்பனை, விவகாரத்தில் தான் இருக்குது, உண்மை அது அல்ல, நம்மளுடைய கற்பனை. விவகாரக பிரதீயத்தே, நடைமுறையில் அப்படி தெரியுது. அதனால துவைத்த அனுபவம், நான் அனுபவப்பட்டவன், எனக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அனுபவமே பொய்ன்னு சொல்லுது வேதம். அது புரியுதா இல்லையா? இப்போ பூமி சுத்தாத மாதிரி இருக்குது, பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது, அது தெரியுமா? சூரியன் உதிக்கவும் இல்லை மறையவும் இல்லை, என்ன சொல்கிறோம், மறைக்குது உதிக்குதுன்னு சொல்கிற மாதிரி. அனுபவத்தில் என்ன இருக்குது? மறைகிற மாதிரி இருக்குது, உதிக்கிற மாதிரி இருக்குது, பூமி சுத்தாத மாதிரி இருக்குது. அனுபவம் பொய், அதான் வேதம், அதான் நுண்ணறிவு. அப்போ என்ன பண்ணும்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, திருக்குறளாக வந்துடுச்சு. யார் என்ன சொன்னாலும் போய் ஜாதகத்தை எடுத்து போய் பார்க்கணும்.
அது உண்மையா பொய்யா பார்த்தா தான். ஜாதகம் பாருங்கள், ஜாதகம் பார்த்து செயல்படுங்க. யாரையும் கேட்க தேவையில்லை. ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்திலே உன் லட்சணம் எல்லாம் இருக்குது. அதுக்கே அதெல்லாம் நான் ஜாதகத்தை நம்ப மாட்டேன்னா உன் கதி அதோ கதி தான். உன்னை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாம் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உண்மையை சொன்னால் கசக்க தான் செய்யும். என்ன பண்ணுறது? निवृत्तो अपि प्रपंचो में सत्यवद भाति सर्वदा सर्पधौ रज्जु सत्येव ब्रह्मं सत्यैव केवलं प्रपंच आधार रूपेण वर्तते अतो जगन्नहि नाम रूप में जगत निवृत्तो உபாதி எல்லாம் பார்த்தீங்கன்னா உபாதி எதெல்லாம் உபாதின்னு உங்களுக்கு தெரியணும். முதல்ல எதெல்லாம் உபாதி உங்களுக்குள்ளே எதெல்லாம் உபாதி? உபாதினா என்ன? ஏற்றி வைக்கப்பட்ட திரைகள், ஸ்க்ரீன்ஸ், ஆவரணங்கள், மூடிகள், பொய்ப்பொருட்கள், அதையெல்லாம் நீக்கினா பிரபஞ்சோமே சத்தியவது பாதி சர்வதா. இந்த பிரபஞ்சத்தில் சத்தியத்தை போல தென்படுகிறது, எப்போதும் தென்படுகிறது. எது? நீ பார்க்குறதெல்லாம் மித்தியா. ஆனால் எப்படி தெரியுது? சத்தியம்னு தெரியுது. சத்தியம்னா எத்தனை மணி நேரத்துக்கு? அந்த கேள்விக்கு பதில் இருக்காது. மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு? எல்லாம் அல்பமாக தானே இருக்கு. எல்லாம் அல்பமாக தானே இருக்குது. எந்த பொருளை எடுத்தாலும் எவ்வளோ நேரத்துக்குன்னு தான் அது டைம் தான். எல்லாம் டைமோ தூரமோ என்ன பண்ணும்? உங்களை லிமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். யாருக்கு? அறிவில்லாதவர்களுக்கு. சத்தியவது பாதி சர்வதா, உண்மையை போல தென்படும். எது? இந்த பிரபஞ்சம். இப்போ இருக்கு அப்புறம் இருக்காது. அதான் பாயிண்ட். இப்போ இருக்குல்ல, இப்போ இருக்கு, இப்போ பரவாயில்லையா? சரி போ, இன்னொரு பிறவி இருக்கு உனக்கு, போ. அது பின்னாடியே போ. அப்புறம் அது ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லுவீங்க. அது மாதிரி சத்தியவது பாதி, உண்மையை போல தென்படும், எப்போதும் தென்படும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே உண்மையை போல தென்படும், எப்போதும் தென்படும். நிவர்த்தோ, அதை விளக்கினா, அதை நீக்கினால் மெய்ப்பொருள் தெரியும். அதுபோல் சர்பாதோ ரஜ்ஜு சத்தியவ, ரஜ்ஜுங்கிற சத்தில், கயிறுங்கிற உண்மையில் பாம்பு தெரிவது மித்தியா, பொய்யே. அதுபோல் பிரம்மங்கிற சத்தில் ஜகத்துங்கிற மித்தியா ஏற்றி வைக்கப்பட்டது தென்படுகிறது. அது மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கும், இருக்காது. எதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் ஒடுங்கும், எதெல்லாம் நிற்குதோ அதெல்லாம் உட்காரும். எதெல்லாம் உட்கார்ந்துருக்கோ கொஞ்ச நேரம் நிற்கும், அப்புறம் மறுபடியும் உட்காரும், அப்புறம் படுக்கும், அப்புறம் இல்லாமல் போகும். ரஜ்ஜு சத்தேவ பிரம்மம் சத்தேவ கேவலம். பிரம்மங்கிறது சத்து மட்டுமே, கேவல சத்தேவ. கைவல்ய முக்தி, கேவல முக்தின்னு சொல்லுவாங்க. கேவலமான முக்தி இல்லை. கைவல்ய முக்தினா முக்தி மட்டுமே, கைவல்ய முக்தி மட்டுமே. அது மாதிரி ரஜ்ஜுல பாம்பு தோன்றினாலும் ரஜ்ஜு தான் சத்து. அதுபோல் பிரம்மத்தில் ஜெகத்து தோன்றினாலும் பிரம்மந்தான் சத்து. பிரபஞ்ச ஆதார ரூபேன வர்த்ததே அதோ ஜெகன்னாகி. பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த சத்து தான். அந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமான அந்த சத்தில் வளர்ச்சி இருக்கும், தோன்றும், நிற்கும், மறையும். அதோ ஜெகன்னாகி. அதனால் ஜெகத்தை இல்லைன்னு சொல்கிறோம். நீ வச்சுருந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்த ட்ரெஸ்லாம் எங்கே? உங்கள் வாகனம்லாம் எங்கே? 10 வருஷம் நீங்கள் முன்னாடி குடியிருந்த வீடு எங்கே? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எங்கே போச்சு? மாறுதா இல்லையா? சரி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்த எல்லாம் எங்கே? 10 வருஷத்துலேயே இல்லை, 30 வருஷத்தில் இருக்குமா? இப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கோம்.
ஆனால் தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகணும். அப்போ என்ன பண்ணணும்? மெய்ப்பொருளை பிடிக்கணும். மெய்ப்பொருளை பிடிக்காத வரைக்கும் சேஃப்டி செக்யூரிட்டி பணத்துலையும் காசுலையும் மனுஷால்கிட்டையும் இல்லை. அது உண்மை. நீ அதை நம்பி பின்னாடி போய் கொரோனா வந்திருக்குன்னு ஃபோன் பண்ணு. நைட்டு கொரோனா வந்திருக்கு, ஒரு வாரம் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சமையல் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் ஃபோன் பண்ணுங்க பார்க்கலாம். செல்ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப்னு வரும். அது ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டாமாப்பா. அப்போ என்ன பண்ணணும்? வேகமாக இறைவனை பிடிக்கணும், இல்லைன்னா அறிவை பிடிக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று பிடிச்சாதான் என்ன வரும்? அறிவு வரும். அதனால் நாமரூபந்தான். தங்க கடையில் போய் 1000 ஜுவல்ஸ் இருக்கும், 1000 பேர் இருக்கும். ஜுவல்ஸு இருக்குது, ஒரு வடிவம் இருக்குது, அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கான். ஆனால் மதிப்பு எதுக்கு போடுறான்? தங்கத்துக்கு தான் போடுறான். இல்லை வடிவத்துக்கும் பேருக்கும் தான் வேல்யூ இருக்குதுன்னு சொன்னால் அதை வேறு மெட்டலில் போடலாமே. காப்பரில் போடலாம், பிளாஸ்டிக்கில் போடலாம். ஏன் நீங்கள் போட மாட்டீங்க? நீங்களும் பயங்கர உஷார். எப்படி அதை போய் காப்பரில் போடுறது, பிளாஸ்டிக்கில் போடுறது? அதே மாடல், அதே ஒரிஜினல் மாதிரியே இருக்கா இல்லையா? சில பேர்லாம் செட்டப் வாங்கி வச்சுக்கிறாங்க. எந்த சமுதாயத்துக்காக? அவங்களுக்கே தெரியுது பொய். என்னது ரோல்டு கோல்டா? அதுக்குள்ளே ரோல் பண்ணியிருக்கானோ தங்கத்துக்குள்ளே மூலிகை எடுத்து. என்ன அப்படி கேட்குறேன்? உன்னுடைய அறிவுக்கோ உன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு என்ன உனக்கு அறிவு, உனக்கு ஸ்டேட்டஸு? இமேஜி, அதான் இமேஜ் பொய் சொல்லியாச்சே. இமேஜ் பொய்யா இல்லையா? உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கிற ஃபோட்டோ எவ்வளோ நேரம் இருக்குது? நீங்களே ஒரு 100 வாட்டி எடுத்து பார்க்கணுன்னு பார்த்தா கூட இல்லாமல் போயிடுது. அட கடவுளை, நல்ல ஃபோட்டோ வச்சுருந்தா போயிடுச்சே. தெரியுதில்ல? உங்கள் ஸ்டேட்டஸும் உங்களுக்கே போயிடுது, மற்றவங்களுக்கும் போயிடுது. ஸ்டேட்டஸே 24 மணி நேரம். இந்த பொய் பின்னாடி போகிறீங்க. அதுக்கு ஆயிரக்கணக்கில் அந்த கவரிங்க்கு போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அது பொய்ன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல, பார்க்குறவனுக்கு தெரியாதுல்ல. என்ன அப்படி இருக்கு? உன்னே நீ ஏமாற்றிக்கிற. ஏன்? சொசைட்டி என்னை வந்து குறைச்சி மதிப்பிடும். குறைஞ்சி போச்சு இல்லை? குறைஞ்சி போச்சா இல்லையா? குறைஞ்சி போச்சு. குறைஞ்சி போச்சுன்னா ஒத்துக்கோ. நிறைஞ்சி போச்சுன்னா நிறைவாக இரு. உனக்கு அந்த அறிவு இருக்கணும். எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அது போயிடுங்கிற அறிவு இருந்தால், எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அது போயிடும்னு அறிவு. அதானே இது சொல்லுது வேதம். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. வரணும், ஆனால் போகவே கூடாது. இருக்கா இல்லையா? இது யார் சொல்லி கொடுத்தா? யாருமே சொல்லித்தர. இதெல்லாம் தானாகவே தெரியுது. புத்தர் மாதிரி எல்லாமே மெய்ப்பொருள் தானாகவே தெரியும். பொய் பின்னாடியே போகிறது. இதெல்லாம் என்னது? பொய்யன்னு இந்த வேதம் சொல்கிறது. 20வது மந்திரம் வரைக்கும் பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உங்களுக்கு என்ன தெரியாது? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. செயல்படும் அறிவு வந்துச்சா? அதான் இங்கே பாயிண்ட். வரலையா? தியானம் பண்ணு. அது எவ்வளோ மந்திரம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.